இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு என்ற பெயரிலே அத்தனை சிறப்பாக ஏன் கொண்டாடுகிறோம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதை நம்ம 2 விதமா பிரிச்சுக்கிறோம். ஆடிப்பெருக்கு, ஆடி 18. ஆடி 18ங்கிறத மைண்ட்ல வச்சுப்போம். அதுல ஆடிப்பெருக்கு ஏன் இத்தனை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும். பெருக்குன்னா என்ன? நல்ல மல்டிப்ளை பண்றது, நிறைய டெவலப் ஆற விஷயங்கள். ஆக இந்த ஆடிப்பெருக்கு நாளிலே நாம் அந்த நீர்நிலைகளை வணங்கி, நாம் அந்த விதை விதைத்தல், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவா தெரியுமா? விதை விதைத்து அந்த விவசாயத்தை துவக்கும் பொழுது அந்த வருடம் அந்த நீர் வளத்தின் காரணமாக நல்லபடியாகவே நமக்கு விளைச்சல் என்பது பெருகும் என்கின்ற காரணத்தினால்தான். குறிப்பாக அந்த காவிரி, நம்முடைய தமிழர்களினுடைய மிகச்சிறந்த பண்டிகையாக இந்த ஆடிப்பெருக்கு என்பது பார்க்கப்படுகிறது. மற்ற ஊர்கள்லாம் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஆடிப்பெருக்கிற்கு அத்தனை முக்கியத்துவம் தருகிறார்கள். அதுவும் காவிரி ஓடக்கூடிய பகுதியில பார்த்தோம்னா அவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பண்டிகையாகவே பார்க்கப்படுகிறது. அன்னைக்கு காலையிலே பார்த்தோம்னா பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த காவிரி நதிக்கரையிலேயே வச்சு பூஜைகளை எல்லாம் செய்து, கங்கா மாதாவாகவே அதை நினைத்து, கங்கை அதிலே பிரவாகிக்கிறாள் என்று நினைத்து அதற்கு பூஜைகளை செய்து, மஞ்சள் குங்குமம், நிறைய பேர் ஜாக்கெட் பிட்டு வஸ்திரம் புடவையெல்லாம் கூட அந்த நதிக்கு சாத்தி வழிபடுவார்கள். அப்புறம் திருவாங்கல்ல சரட்டினை புதிதாக மாற்றிக் கொள்வார்கள். புதுமண தம்பதிகளும் அங்கே வந்து வணங்குவார்கள். அந்த முளைப்பாரி போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்து அந்த நீர்நிலைகளை விட்டு வணங்குவார்கள் தெரியுமா? அங்கே வணங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்வினை துவக்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னு சொன்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருப்பார். நமக்கும் தெரியும், தண்ணி இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. தண்ணி தான் நமக்கான ஆதார சக்தி. அந்த ஆதார சக்தியானது அன்றிலிருந்து துவங்குகிறது என்கின்ற ஒரு கணக்கினை வைத்திருக்கிறார்கள். அன்றைய தேதியிலிருந்து நமக்கு மழை என்பது பொழிய துவங்குகிறது. அந்த மழை நல்ல விதமாக இருக்க வேண்டும். பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் சொல்றார். மும்மாறின்னு சொன்னா மாதத்திற்கு 3 முறை மழை பொழிய வேண்டும். எப்படி? 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை பொழிய வேண்டும் சொல்றார். தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டே இருந்தாலும் வெள்ளத்தின் காரணமாக பயிர்கள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி ஒரு மாதிரி நாசமாயிடும். அப்படி இல்ல, கடுமையான வெயில் அடித்துக் கொண்டே இருந்தாலும் வறட்சி என்பது வந்து சேர்ந்துவிடும் அல்லவா? அப்படி இல்லாமல் 10 நாட்களுக்கு ஒரு முறை மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது நீர்வளமும் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வெயிலும் நல்லபடியா இருக்கும், விளைச்சலும் அமோகமாக இருக்கும் என்கின்ற ஒரு தாத்பரியத்தினை வைத்திருப்பார்கள். அந்த பிரார்த்தனையை அந்த தேதியிலே முன்வைத்து அன்றைக்கு அந்த கங்கா மாதாவினை வணங்கி துவக்குகிறார்கள் என்பது போல வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஆற்றங்கரையில் மட்டுமல்ல, ஏரிக்கரைகளிலும் செய்வார்கள், குளக்கரைகளிலும் செய்வார்கள். அந்த ஊர்ல ஆறு இல்ல, குளம் தான் இருக்கு. அந்த குளம் தான் அந்த ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ணுது, அந்த ஏரி தான் அந்த ஊருக்கே விவசாயத்துக்கு பாசனத்துக்கு பயன்படுதுன்னு சொன்னா அங்கேயும் பூஜைகளை செய்வார்கள். அங்க பார்த்தோம்னா கங்கை அம்மன் என்கின்ற ஒரு அம்மனை, இந்த கங்கை அம்மன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குளத்தங்கரையில வச்சிருப்பா, இல்லைன்னா ஒரு ஏரிக்கரையில வச்சிருப்பா. அந்த மாதிரி அந்த கங்கை அம்மனை சென்று வழிபடுவார்கள். அந்த நேரத்துல பார்த்தோம்னா கலவ சாதம்ங்கிற மாதிரி பண்ணியிருப்பா. ஒரு சக்கரை பொங்கல், ஒரு புளியோதரை, ஒரு எலுமிச்சை சாதம், ஒரு தேங்காய் சாதம் என்று எல்லா விதமான கலவை சாதங்களையும் செய்து கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்து எல்லோரும் வழிபட்டு ஒன்றாக பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றா இல்லையா, எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். பொழுதினை நல்லபடியாக கழிப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சிகரமாக அன்றிலிருந்து அதனை துவக்குகிறார்கள் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். அதனை பூர்த்தி எப்ப பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா தை மாசம் 1ஆம் தேதி. தை மாசம் பொங்கல் பண்டிகைன்னு வரும்போது அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக அந்த விளைச்சலை நல்லபடியாக தந்திருக்கிறாய் என்று சொல்லி அப்பொழுது நன்றி செலுத்துவார்கள். இப்பொழுது பிரார்த்தனையை செய்து துவக்குகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த ஆடி பெருக்கினுடைய தாத்பரியம். சரி, இது சார் சரி, ரைட்டு. அன்றிலிருந்து அது பெருகி வருகிறது அப்படிங்கிறதுனால ஆடி பெருக்குங்கிறத வச்சிருக்கோம், ரைட்டு. இதை ஏன் சார் 18ஆம் தேதி அன்னைக்கு கொண்டு போய் வச்சிருக்கா? ஏன் ஆடி 1ஆம் தேதியே வச்சா என்ன? இல்ல 2ஆம் தேதி வச்சா என்ன? இல்ல 3ஆம் தேதி வச்சா என்ன? பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா சர்வ நதி ரஜஸ்வலா தினம் 3 தினம் சொல்லிட்டு முதல் 3 தினங்களை கொடுத்திருப்பார்கள். ஆடி 1, 2, 3. இந்த 3 நாட்களும் பார்த்தோம்னா நதியில ஸ்நானம் பண்றதுக்கு ஒரு உகந்த நாட்கள் இல்லை. ஏன்னா அந்த 3 நாட்களும் நுரை வந்து அழுக்கா வந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறதுனால அது வந்து பெண்ணாக பாவித்து அந்த பெண்ணிற்குரிய மாதவிடாய் காலமாக அந்த ஆடி 1, 2, 3 வச்சிருப்பா. சரி, 3 நாள் தள்ளி போச்சு, 4வது நாளும் விட்டுடலாம். ஏன் 5ஆம் தேதி அன்னைக்கு இந்த பண்டிகையை வச்சா என்ன? ஆடி 5 அன்னைக்கு ஆடி பெருக்கு வச்சா என்ன? அது ஏன் ஆடி 18 அன்றைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால்,
அங்கேதான் வானவியல் சம்பந்தப்பட்ட சூக்ஷ்மம் என்பது அடங்கி இருக்கிறது. நமக்கு ஆடி மாசம்னு சொன்னாலே அதை கடக மாசம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். ஏன் கடக மாசம்னு சொல்றான்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுக்கவே கடக ராசியிலே சூரியனானவர் சஞ்சரித்து கொண்டிருப்பார். இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் தான். சந்திரன் என்கின்ற கிரகம்தான் நீர் வளத்தை தரக்கூடியது. இந்த நீர் வளமும் ஒரு பயிர் விளைச்சலுக்கு முக்கியம். அதே போல சூரியனுடைய வெப்பம் என்பதும் முக்கியம். அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய, அதாவது சூரியனானவர் சந்திரனுடைய வீட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு மாத காலம்தான் இந்த ஆடி மாதம் என்பது. சரி சார், ஆடி மாசம் புரிஞ்சிருச்சு. இந்த அந்த ஆடி 1ஆம் தேதியிலேயே சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுறாரு, சந்திரனுடைய ராசிக்குள்ள வந்துடுறாரு. ஆனால் குறிப்பாக ஏன் 18ஆம் தேதி அன்றைக்கு இந்த பெருக்கு என்பதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த 18ஆம் தேதி அன்றுதான் சூரியனானவர் ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திற்குள்ளாக வருவார். அதுவரை எந்த நட்சத்திரத்துல இருப்பார்னு பார்த்தோம்னா, ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்குள் வந்திருப்பார். அதுல கொஞ்சம் 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூச நட்சத்திரத்துல தான் இருந்திருப்பார். பூசம் 1, 2, 3, 4 என்று சொல்லி அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தையும் சேர்த்து மொத்தம் இந்த 5 பாதங்களையும் அவர் தாண்டி வருவதற்கு இந்த 18 நாட்கள் தேவைப்படுகிறது. இந்த 18ஆம் தேதியிலிருந்துதான் ஆயில்யம் 1ஆம் பாதத்திற்குள்ளாக வருவார். அப்படி என்ன சார் இந்த ஆயில்யத்திற்கு சிறப்புன்னு சொன்னோம்னா, இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. புதன் என்பவர் தான் இந்த பச்சை வளத்தை தரக்கூடியவர். அதாவது இதுக்கு குளோரோபில் அப்படிங்கிறது முக்கியம் தானே, அந்த பச்சையம் என்பதும் தேவைதானே. விளைச்சல், அமோக விளைச்சல் சொல்றா இல்லையா, நீர் வளம்ங்கிறது கிடைச்சிடுச்சு, ரைட்டு. சூரியனுடைய வெப்பமும் கிடைக்கிறது, ரைட்டு. மீதி இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, தழைச்சத்து, நார்ச்சத்து, சாம்பல் சத்து எல்லாம் சொல்லுவா தெரியுமா, இந்த சத்துக்கள் எல்லாம் ஒன்றாக கலந்தால் தானே விளைச்சல் என்பது அமோகமாக இருக்கும். அதிலே தரக்கூடியது, அந்த சத்தினை தரக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது புதன் என்கின்ற கிரகம். அந்த புதனினுடைய நட்சத்திர காலிலே சூரியன் அமரும் பொழுது இங்கே சூரியன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய மூவரினுடைய இணைவும் இன்றைய தேதியிலிருந்து பார்க்கப்படுகிறது. அதனால்தான் ஆடி 18 என்பது ஆடி பெருக்காக கொண்டாடப்படுகிறது. அதுக்குத்தான் கலவை சாதம் எல்லாம் கலந்து வச்சு எல்லா விதமான நிறங்களிலும் இந்த சாதங்களை எல்லாம் கலந்து ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். இந்த விளைச்சலானது அமோக விளைச்சலாக இருக்க வேண்டும், அது நல்லபடியாக வியாபாரமாக வேண்டும், அது எல்லோருக்கும் பலன் தருகின்ற வகையிலே அமைய வேண்டும். இந்த பயிர்களுக்கு மட்டும் சக்தி அல்ல, இதை சாப்பிடுகிற மனிதர்களுக்கும் சக்தி என்பது, அந்த சக்தி என்பது சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிரக அமைப்பினை வைத்து, அந்த வானவியல் கணக்கினையும் வைத்து நம்முடைய தமிழர்கள் இந்த ஆடி 18 என்பதை ஆடி பெருக்கு என்ற பெயரிலே வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.